திருவந்த தொல்லை புவனத்தொடு தேவர் போற்றி பெருவந்தனை செய்து அறிதற்கரும் வெற்றி எய்தி அருவந்தனையும் உருவத்தையும் கன்றி நின்றான் ஒருவன் தனது பதந்தன்னை உளத்துள் வைப்பன் வாகம் ஒருவன் குடியிருக்கும் பரமன் அணியில் பறித்த மணிநாகம் நுழைவுற்று உடல் சுருண்டு கிடந்து நகு வெண்டலைப்புழையில் போக மெல்ல தலை நீட்டி பார்த்து வாங்கப் போகும் ஒரு தோகை மயில் வாகனப் பெருமாள் துணைத்தாள் கமலம் தொழுதொடுவும் சுவையேறும் சிந்தனை கண்ணூர் விளக்கம் சீர்க்கும் ஞானசஞ்சானமாகி மர்மீச பெருமாள் திருவுரை முன்னிலையில் தேவாசி தொடர்ந்து சமயத்திற்கு அடையாளத்திற்கு இருந்து அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற பிரபலர்கள் இயங்குகள் அனைவரும் இருபத்தி ஆறாவது பாடல் நாம் இதில் படிக்கணும். இந்த சிவபெருமானை பற்றிய ஒரு தோத்திரத்தை நான் முன்னால் சொல்லியிருக்கேன், ஒரு நாள் சொல்கிறேன். அதாவது செய்தியை எப்படி சொல்லுகிறார்கள் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் எப்படியெல்லாம் சிவபெருமானை பற்றி சொல்ல முடியும். ஏறு கட்டிய கொட்டில் அரங்கமே ஈரிரண்டு முகன்பாய் இலாயமே மாறு கண்ணப்பன்பாய் மடப்பள்ளியே வாய்த்த ஓடை திருமால் வதனமே வீறு சேர்திருத்தொண்டன் இல்லாள் உந்தி வேட்ட நல் கறி காய்க்கின்ற தோட்டமே நாறு பூம்புடில் சூழ்த்தில்லை அம்பலம் நாரிபாகற்கு நாடகசாலையே. நயமாக ஒரு விஷயத்தை சொல்றது எப்படி சொல்றான்னு பாருங்க. வேறு கட்டிய கொட்டில் அரங்கமி, சிவபெருமானுடைய எருது கட்டி இருக்கிற கொட்டகை எது? திருவரங்கம். அங்கதானே இருக்கார் திருமாலு. சிவபெருமானுடைய எருதை கட்டி வச்சிருக்காங்க. திருவரங்கத்தில் திருமால் எழுந்தருளி இருக்கிறார்னு சொல்றது எவ்வளவு கௌரவமா இருக்கும். அது இப்படி சொல்றார் பாருங்க. ஏறு கட்டிய கொட்டில் அரங்கமி ஈரிரண்டு முகன், நான்கு முகங்களை உடையவன் யாரு? நான்முகன் பிரம்மதேவன். அவனுடைய வாய் லாயமே, சிவபெருமானுடைய குதிரைகளை கட்டுகிற லாயம். சிவபெருமான் திரிபுராதிகளை அழிக்க புகுந்த பொழுது 4 வேதங்களும் 4 குதிரைகளாக அந்த தேரில் இருந்தன. அப்ப சிவபெருமானுடைய குதிரைகள் 4 வேதங்கள். அந்த வேதத்தை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறவன் பிரம்மதேவனுடைய நாக்கு இல்லையா? அதான் வாய் தான் லாயம்னர். சிவபெருமானுடைய குதிரைகள் கட்டி இருக்கிற லாயம்தான் பிரம்மதேவனுடைய வாய். கிண்டலா எப்படி சொல்லலாம் பாருங்க. யார் மாணிக்கவாசகர் கூட இந்த கிண்டலுக்கெல்லாம் புறம்பானவர் அல்ல. அவர் அங்கே சிதம்பரத்தில் படுத்துட்டு இருக்கிறாருன்னா மாணிக்கவாசகர் போய் இப்படி கிண்டல் பண்ணுவாரான்னு நாம் நினைப்போம். அவர் கிண்டல் பண்றாங்க. திருவாலை புறங்கடந்தானடி காண்பான் புவி விண்டு பூக்கு அறியாது இறங்கிடு எங்காய் என்று இறப்ப, சிவபெருமானுடைய திருவடியை காண்பதற்காக பூமியை பிளந்து கொண்டு உள்ளே போய் தேடி கஷ்டப்பட்டு பார்க்க முடியாமல் திரும்பி வந்து, பெருமானே நீ இறங்கினால்தான் எனக்கு உன்னுடைய திருவடியை பார்க்க முடியும் என்று சொல்லி இங்க யாசிக்கிறாராம். கீழே விழுந்து யாசிக்கிறார். அப்போ தன் ஈரடிக்கு எண்ணிரண்டு கரங்கள் வைத்தான், ஒன்று காட்டிட ஒரு காலை தூக்கி காமிச்சாராம் இடது காலை, மற்றொன்றும் காட்டிடு என்று வரங்கிடந்தான் தில்லை முண்டில் அம்மாதவன். அதனால்தான் இன்னமும் அங்கேயே படுத்துட்டு இருக்காரு. இன்னொரு காலையும் காமிச்சு விட்டா நான் போயிடுவேன்.
மாணிக்க வாசகர் இப்படி போய் கிண்டலா? குமரகுருவருக்கு அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்றதுல சாமர்த்தியம் ஈரிரண்டு முகன்பாய் இலாயமி. நான்முகனாகிய பிரம்மாவனுடைய வாய் தான் பெருமானுடைய குதிரைகளை கட்டுகின்ற லாயமாக இருக்கும். மாறு கண்ணப்பன் வாய் மடப்பள்ளியே. கண்ணப்பனுடைய வாய் பெருமானுக்குரிய நிவேதனம் தயார் பண்ணுகிற மடப்பள்ளி. அங்கதான் வச்சு அதுக்கு பார்த்து தானே எடுத்து கொடுக்குறாரு. அவருக்கு சாப்பிட்ற பதார்த்தத்தை சரி பண்றது மடப்பள்ளி. அது கண்ணப்பனுடைய வாயினர். மாறு கண்ணப்பன் வாய் மடைப்பள்ளியே. வாய்த்த ஓடை திருமால் வதனமி. சிவபெருமானுடைய பூக்கள் பூத்திருக்கின்ற ஓடை எது? சிவபெருமானுக்கு அர்ச்சனையாகிற பூக்கள் பூத்திருக்கின்ற ஓடை திருமாலினுடைய முகம். அங்கதானே தாமரை கண். அதை எடுத்துதானே மூன்று அர்ச்சனை பண்ணார். வாய்த்த ஓடை திருமால் வதனமி. ஓடைன்னா அந்த பூக்கள் பூக்கின்ற பொய்கை. அது திருமாலினுடைய முகம்தான். சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ற பூக்கள் பூக்கிற இடம். வீறு சேர் திருத்தொண்டன் இல்லாள் உந்தி வேட்ட நற்கரி காய்க்கின்ற தோட்டம். திருத்தொண்ட நாயனாருடைய மனைவியினுடைய வயிறு இருக்கிறது, அது சுவாமிக்கு நிவேதனமாகிற கரிகாய்கள் உண்டாகிற தோட்டம். அந்த வயிற்றிலிருந்து பிறந்த பிள்ளை சீராளனத்தானே அங்கே சமைச்சு போடுறாங்க திருத்தொண்ட நாயனார் புராணத்தில். அதுக்காக சொல்றாரு அவர், வீறு சேர் திருத்தொண்டன் இல்லாள் உந்தி வேட்ட நல் கரி காய்க்கின்ற தோட்டம். நாறு பூம்பொழில் சூழ் தில்லை அம்பலம். தில்லையில் இருக்கிற அம்பலம் இருக்கிறது, அது நாரி பாகருக்கு நாடகசாலை. சிவபெருமானுக்கு நாடகம் நடத்துகிற இடம். விஷயத்தை எவ்வளவு அழகா அதை சொல்லியிருக்கிறார்கள். ராகவிங்கார் அவர்கள் பெருந்தொகை என்று தொகுப்பு பண்ணியிருக்கார். பல இடங்கள்ல இருந்து கிடைக்க தனிப்பாடல்களை எல்லாம். அதுல ஒரு பாட்டு, இந்த மாதிரி ஏராளமான பாட்டு இருக்கு. இதில் தான் நான் முன்னால் கூட சொன்னேன். வேலையுள் வீழ்த்த கல்லும் மென்புடம் பூக்க என்றும் சாலையுள் கொழுவும் தீயும் தரங்க நீர் வைகையாரும் சோலையான் பனையும் வேத கதமமும் தொழுமு கொண்ட வாலையான் தமிழ்ப்பூஞ்செல்வி வளர்வதும் வளர்தமிழ் பாண்டி நாட்டில். தமிழ் மகள் வளரக்கூடிய பாண்டி நாடுன்றாரு. இந்த தமிழ் மகள் என்ன செய்கிறாள்னாரா, இது எல்லாத்தையும் வேலை வாங்குறானா தனக்கு அடிமையா வச்சு. கடல்ல விழுந்த கல்லை பார்த்து கல்லே நீ மெதன்னு தமிழ் மகள் சொன்னாலேனால் அது மிதக்கிறது. குடத்துல புகுந்த எலும்பை பார்த்து எலும்பே நீ பெண்ணாயிடுன்னு தமிழ் சொல்லிச்சுன்னா அது பெண்ணாயிடுறது. அடியார்கள் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கப்பட்ட நெருப்பை பார்த்து தமிழ் மகள் நெருப்பே நீ பாண்டியனுக்கு பையவே சென்று ஆகன்னு சொன்னா அது சொன்னபடி கேட்டு போய் பாண்டியனை பிடித்துக் கொள்கிறது. வைகை ஆற்றை பார்த்து வைகை ஆற்று உன்னிடத்திலே போடப்பட்ட இந்த ஏட்டை எதிரேற்றுன்னு சொன்னா அதுபடி தன் வழியில் அதை கொண்டு போகாமல் எதிரேற்றி அனுப்பும். வைகையாறு அடிமைப்பட்டு கிடக்கிறது தமிழுக்கு. சோலையில் இருக்கின்ற ஆண்பனையை பார்த்து பனைமரங்களே நீங்கள் காய்த்து விடுங்கள்னு சொன்னா அது காய்த்து. வேதங்களால் பூட்டப்பட்ட கதவுகளை பார்த்து கதவுகளை நீங்கள் திறந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் இந்த தமிழுக்கு அதெல்லாம் சொன்ன வேலையை செய்து முடித்து தன்னுடைய அடிமையை தொண்டை நிரூபித்துவிடும். இப்படி தொழும்பு கொண்ட இவைகளையெல்லாம் தனக்கு வேலை வாங்கிய பாலையாம் இளமகளாக இருக்கக்கூடிய தமிழ்ப்பூஞ்செல்வி வளர்தமிழ் பாண்டி நாடு. இது திருக்குத்தால தலபுராணத்தில் இருக்கிற பாட்டு.
இதே வேறு வகையில் இதே கருத்துக்களை வச்சு வேறு வகையில் கூட பாடியிருக்காங்க. மாதிரி இந்த காலத்தில் எல்லாம் இறைவனை சார்ந்து தான் எல்லா கிண்டலும் கேலியும் கூட. அதனால என்ன ஆகும், எப்பொழுதும் எந்த வகையிலையும் இறைவனை நினைக்கிற மாதிரி. தம்பியோ பெண் திருடி, தாயாருடன் பிறந்த வம்பனோ நெய்திருடும் மாமாயம். ஒருத்தர் போய் ராமாபுரம் ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தாரு. அந்த ஊரில் ஒரு பிள்ளையார் கோயிலில் போய் படுத்திருந்தார். பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலில் வெளியில் விளக்கெறிஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி இதில் படுத்துருக்கலாம். நடுராத்திரில் எவரும் இவர் முடிச்சு வச்சுருந்தார். வேட்டி முடிப்பத பைசா எல்லாம் முடிச்சு வச்சுருந்தாரு. அதை அவுத்து விட்டுருந்துட்டான். காலையில் எடுத்தால் பைசா இல்லை. இது என்ன செய்யுது? அதான் சொல்ல பிள்ளையாரை பார்த்து பாடு. தம்பியோ பெண் திருடி, தாயாருடன் பிறந்த வம்பனோ நெய்திருடும் மாமாயன். அம்புவியில் மூத்த பிள்ளையாரோ முடிச்ச வைத்தீர். ஓமோ நம் கோத்திரத்திற்கு உள்ள குணம். உங்க குடும்பத்துக்கே இது குணம். எவன் ஏமாறுவான், எவனை திருடுறது தானே நடந்திருக்கு. இந்த மாதிரி பாருங்க, விளையாடுறது கூட சிவனோடும் முருகனோடும் விளையாடி கொண்டிருக்கிறார் விநாயகர். அந்த மாதிரி மக்களுடைய மனோபாவம் இறைவனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம். அது ஒரு காலகட்டத்தில் இதுதான் நம்ம உபவாசம். உபவாசம்னா உடன் இருத்தல் என்பது அதுக்கு அர்த்தம். இறைவனோடு கூட இருக்கிறது. எந்த வகையிலையும் இறைவனை விட்டு சண்டை போடுறதா இருந்தாலும் இறைவனை பார்த்தான் சண்டை போடணும். சமாதானமாக போகிறதா இருந்தாலும் இறைவனோட தான் போகணும். பூஷணும் கொண்டாட்டி இருக்கிற மாதிரி அடியானும் இறைவன் சொல்றாருல்ல. அவர் மாணிக்க வாசகர் நீத்தல் விண்ணப்பத்தில் கடைசி சொல்றாரு, என்னை நீ முந்தி விட்டுட்டீன்னாக்க நான் சும்மா விட மாட்டான். உரிப்பிச்சன் தோளுடை பிச்சன் நஞ்சோன் பிச்சன் ஊர்ச்சுடு காட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று பைத்தியம் 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 பைத்தியம்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னா. நீ அவ்வளோ மோசமாக திட்டுறியே, நான் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன் உனக்கு அப்படின்னு சிவபெருமான் சொல்கிற மாதிரி பார்த்தாரு. ஏசினும் யான் உன்னை ஏற்றினும் என்பழைக்கு குறைந்து வேசருவேன். எனக்கு தொட்டுறதுக்கு நீ தான் ஆட்டிருக்க, வாழ்த்துறதுக்கு நீ தான். நான் என்ன வேறு யார்கிட்ட போய் தொட்ட முடியும்? வேறு யாரையாவது தொட்டினா கேட்டுப்பாங்களா? அதனால்தான் அந்த காலத்தில் மக்கள் பக்தி எந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கிறார்கள். நல்லா நிந்தாஸ்துதியாக எழுதுகின்ற வழக்கம் ஏற்பட்டது. பழைய நூல்களில் அதை பார்க்க முடியாது. இருபத்தி ஆறாவது பாடல் இன்னைக்கு நான் பார்க்கறதுல, அனைத்தினும் பிரமம் தனக்கு அதிட்டானும் அறையும் மந்திரங்களினானும் உணர்கரும் பரிதி மண்டலத்து உரையும் அப்பொருட்கு உமை விழிகளிப்ப மனக்கு ஒரு வடிவம் செவியறி உருக்கும் மனுக்களினானும் மெய்யடியார் இனத்தனே நீயே யாங்கனும் உறைவோன் என்பதை அறியலாம் அன்றே. மெய்யடியார் இனத்தனே, உண்மையான அடியார்களுடைய கூட்டத்தைச் சேர்ந்தவனே, உடையாள் உன்னன் நடுவிருக்கும் உடையாய் நடுவுள் ஈருக்கும் அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். இப்போ அடியார்கள் நடுவிலே எப்பொழுதும் இறைவன் இருந்து கொண்டிருப்பானாகினாலே அடியார்களுக்கு நடுவிலே நாம் போய் இருந்து விட்டால் இறைவன் நம்மோடு சேர்ந்திருப்பான். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அது சொல்வார்கள். அவர் தான் பூதத்தாழ்வாரும் பொய்கை ஆழ்வாரும் வேயாழ்வாரும் 3 பேரும் திருக்கோவிலூரில் ஒரு வீட்டில் இடைவெளியில் சந்தித்தார்கள். முதல்ல ஒருத்தர் போனார். சரி, மழை பெய்யறது, இந்த மாதிரி நாள் தான் அது.
மழையில் இது இந்த இடைவெளியில் ராத்திரி போத கழிச்சோடலாம் சௌரியமாக இருக்குது, தனியாக தானே வந்திருக்கோம், யாரும் இல்லை அப்படின்னு இந்த வீட்டுக்குள் நுழைஞ்சவரும் இந்த இடைவெளியிலேயே படுத்துட்டார். ரெண்டாவது ஒரு ஆழ்வார் போனாருங்க. அவர் போய் உள்ள மழையாக இருக்கு, ஏதாவது உள்ளே போய் இந்த இடவெளியிலேயே காலத்தை ஓட்டலாம்னு உள்ள நுழைஞ்சா இவருக்குள்ள உட்காந்துட்டாரு. ஒரு படுக்க 20 இருக்கான்னாரு. இடம் ரொம்ப சின்னது, இங்கே வந்துட்டீங்க 2 பேரும் இருக்கலாம். மூணாவது ஆழ்வார் போய் சேர்ந்தாருங்க. திவ்ய பிரபந்தம் தோன்றிய இடம் ஆரம்பம் திருக்கோவலூர், அதுதான் நடுநாடு என்று நான் நடுநாடு இருக்கிறதே. சைவ பயிரை நடுவது போல வைஷ்ணவ பயிரையும் நட்ட நாடு, அது நடுவில் இருக்கிற நாடுன்றது ஒரு அர்த்தம் இருக்கு. நடுகின்ற நாடு, சமயப்பயிரை நடுகின்ற நாடு என்றால் அங்கிருந்து தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டத்தகம் பாண்டார். நடுநாட்டில் தோன்றியவரும் அப்புறடிகள் திருத்தாண்டகம் பாண்டார். 2 பேரும் உண்டாகிறது. சமயாச்சாரிய பெருமக்களுக்குள் 2 பேர் அவதாரம் செய்தது திருவனைப்பாடி நாடு, நடுநாடு. அதே போல் ஆழ்வாரதிகளில் மூவரும் முதல்ல திவ்ய பிரபந்தம் பாடத் தொடங்கியது நடுநாட்டில் திருக்கோவலூர். மூணாவது இவர் போன உடனே ஒருவர் படுக்க, 2 இருக்க, 3 நிற்க. இதுக்கு மேல இடம் இல்லை அங்க. 4வதாக பெருமாள் உள்ள நுழைஞ்சார். 3 ஆழ்வார்கள் இருக்கிற இடத்துல அவருக்கு போறார். உள்ள போனா நெருக்கிட்டு இருக்கு. அப்பத்தான் ஒருத்தர் சொன்னார், திருக்கண்டேன் பொன்மீனி கண்டேன். இன்னொருத்தர் விளக்கேற்றினார். அன்பே தகழிய ஆர்வமின் நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான விளக்கு ஏற்றினேன் நாரணற்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். இந்த மாதிரி 3 பேரும் பெருமாளை கண்டு தரிசித்து அவர் தான் நடுவில் இருந்து நெருக்கிறாராம். இந்த மாதிரி அடியார்களுக்கு நடுவில் போய் நெருக்கிறதுன்னா இவர்களுக்கு ரொம்பவும் விருப்பம் ஜாஸ்தி. திருமாலுக்கும் அதான் பழக்கம், சிவபெருமானுக்கும் அதான் பழக்கம். அதனால்தான் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாயினார். அடியார் நடுவில் இருந்தால் அங்கே நீயும் இருப்பாய் எப்போது. அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியார். அதுதான் இங்கே சொல்றாரு. மெய்யடியார் இனத்தனி அதுக்கு மேல அதுல விஷயம் சொல்றாங்க. அனைத்தினும் பிரமம் தனக்கு அதிஷ்டானம் அறையும் மந்திரங்களினானும். அனைத்தினும்னா எல்லா பொருள்களிலேயும் பிரமம் கலந்திருக்கிறது. எல்லாவற்றிலேயும் பரபிரம்மமாகிய பரம்பொருள் எல்லா பொருளோடும் கலந்திருக்கிறது என்று மந்திரங்களின் மூலமாக சொல்வது. காணுகின்ற பொருளெல்லாம் நீயேயாதல். ஆழ்வார் சொல்றார்களே, உண்ணுஞ்சோறு வருகும் நீர் பின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான். அடியார்களுக்கு அன்பர்களுக்கு எல்லா இடங்களிலேயும் இறைவன் உரைகின்ற காட்சி தென்படுகிறது. அது சராசரங்கள் எல்லாவற்றிலேயும் அவன் கலந்திருக்கிறான். அசையும் பொருளாயிருந்தாலும் அசையா பொருளாயிருந்தாலும் எல்லா பொருளிலேயும் இறைவன் கலந்திருக்கிறான். அந்த பரபிரம்மம் கலவாத ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. வேறு வகையில் இருநிலனாய் தீயாகி நீருமாகி என்று சொல்வார். 5 பூதம் சூரியன் சந்திரன் ஆன்மா என்கின்ற 8லேயும் 8 வடைந்தும் உருவம் ஒன்றின்றி இன்னதென்று அறிவரும் பரணி. சோழசீல மாலையில சிவபிராசம். அனைத்தினும் எல்லா பொருள்களிலேயும் பிரமந்தனுக்கு அதிஷ்டானம் அறையும் மந்திரங்கள். பிரம்மத்துக்கு அதிஷ்டானம் உண்டு. பிரம்மமானது எல்லா பொருளிலேயும் இருந்து கொண்டு அந்த பொருள்களை இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற மந்திரங்கள் உபனிஷதங்களிலே வருகின்றன.
பிரம்மப்பொருள் இல்லாத இதுவும் இல்லை. அதுக்கு மேல உணர்கரும் பரிதி மண்டலத்து நினைத்திற்கரிய சூரிய மண்டலத்திலே உறையும் அப்பொருக்கு சூரிய மண்டலத்திலே தங்கியிருக்கின்ற அந்த பரபிரம்மத்துக்கு சூரிய மண்டலத்திலேயும் பரபிரம்மன் தான் தங்கியிருக்கிறது. அதனால்தான் சூரிய மண்டலத்தில் காயத்ரி மந்திரத்தின் மூலமாக சூரிய நமஸ்காரத்தை செய்கிறார். அங்கே பரபிரம்மம் உரைகிறது. அது நாவுக்கரசர் சொல்லுவார். அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில், காலை அந்தியிலேயும் மாலை அந்தியிலேயும் நண்பகலிலேயும் சூரியனை வழிபடுகிறார்கள். காயத்ரி மந்திரத்தினாலே சூரிய உபாசனையை செய்கிறார்கள். அருக்கனாவான் அறநூறு அல்லனோ, சூரியனாயிருக்கிறவன் யாரு? சிவபெருமானுடைய வடிவம் அல்லவா? அந்த பிரம்மப்பொருளின் வடிவந்தானே அவன். ஆகவே காயத்ரி மந்திரம் சிவனை நோக்கி எழுதப்பட்ட மந்திரமே தவிர அது வேறொன்றும் இல்லை. இவங்க உடனே என்ன பண்ணாங்க, சூரியன் அப்படியே விடாமல் சூரிய நாராயணன் சொல்லி அது திருமாலுக்கு. அதனால்தான் நாவுக்கரசர் உறுதி பண்ணணுன்றதுக்காக அது பாடினார். அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் அருக்கனாவான் அறநூறு அல்லனும். சொல்றார். உணர்கரும் பரிதி மண்டலத்து உறையும் அப்பொருக்கு, சூரிய மண்டலத்திலே தங்கி இருக்கக்கூடியதாகிய அந்த பிரம்மத்துக்கு உமை விழிகளிப்ப உமாதேவியார் அந்த பிரம்மப்பொருளை பார்த்து அவர்களுடைய உமாதேவியாருடைய விழிகளெல்லாம் கண்டு கழிப்பதாக இருந்து மனக்கொரு வடிவம் செவியர் உருக்கும் மனக்களில் அதன் மூலமாக மக்களுக்கெல்லாம் பலவிதமான திருமேனியை சொல்லுகின்ற மந்திரங்கள் இருக்கின்றன. சூரிய மண்டலத்திலே உமாதேவியாருடைய பார்வை படுகின்றபடியினாலே எம்பெருமானுக்கு பலவிதமான திருமேனிகள் உண்டாகின்றன என்று சொல்லுகின்ற மந்திரங்களும் உபநிடத்தில் இருக்கின்றன. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? உபநிடதங்கள் இப்படி சொல்லுகிற வார்த்தைகளை நாம் படித்து பார்த்தோம்னா, நீயே யாங்கனும் உறைவோன் என்பதை அறியலாமன்றி பரபிரம்மமாகிய நீதான் எல்லா இடங்களிலேயும் உறைபவன். இதுதான் சித்தியார் சொன்னார். உலகவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்பதோரார், உலகிற்கு உருவுமாகி உயிருமாய் நின்றதோரார், உலகு அவன் உருவில் தோன்றி ஒடுங்கிடும் என்பதோரார், உலகினுக்கு உருவுமாகி உயிருமாய் நின்றதோரார், உலகினை இறந்து நின்றது அறங்குரு என்பதோரார், உலகினுள் ஒருவன் என்பர் யூகியா மூடரெல்லாம். விஸ்வகாரணன், விஸ்வாதிகன், விஸ்வான்மா இதெல்லாம் இறைவனுக்கு இருக்கிற சகஸ்ரநாம ஸ்தோத்திரங்கள்ல உலகமேயாக இருக்கிறவன் அவன். உரையாசிரியர் எழுதுகளோட முச்சகம் நடத்தும் முழுமதி முக்குடை அச்சுதன் அடிதொழுது அரைகவன் சொல்ல என்று நன்னு உள்ள சொல்லதிகாரத்தில் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிற அந்த சூத்திரத்துக்கு உரை எழுதுகிற பொழுது சங்கரன் நிச்சாய புலவர் அப்படித்தான் எழுதினார். உலகமே உருவமாயினான் அவ்வுயிர் இன்புறுவதே தான் இன்புறுவதாகலேன் அக்கடவுள் முடிவில் நடத்தும் குடையை முச்சகத்திற்கும் நிழலை செய்யும் குடை என்று பாடியிருக்கிறார். ஜைன சமயத்தை பற்றி பாடினார். ஜைன சமயத்தில் அருகதேவனுக்கு தலை மேல 3 குடை இருக்கு. ஜெயினர் கோயிலில் போய் பார்த்தீங்க, சந்திராதித்யம், நித்திய வினோதம், சகலபாசனம்னு பேர் இந்த 3 குடைக்கு. சூரிய சந்திரர்கள் என்றும் எல்லா வீடுகளிலும் புகுந்து விளையாடி கொண்டிருக்கின்ற பெருமான் எல்லாருடைய வினைகளையும் நீக்கக்கூடியவன். அதான் சந்திராதித்யம், நித்திய வினோதம், சகலபாசனம் அப்படின்னு இந்த குடைகளுக்கு பெயர். இந்த முக்குடை நிழல்
முக்குடை நிழல் பொற்புடை ஆசனம் ஆசனத்திருந்த தெரிந்தொழி அறிவனை அறிவு செயல் உள்ளமுட அருந்தவம் புரிந்து துண்ணிய மாந்தர் ஈதன பன்னறிஞ்சிறப்பின் விண்மிசை உலகே. யாப்பிலக்கணத்தில் உதாரணத்துக்கு அந்த பாட்டு வந்திருக்கும். அருகதேவனை பற்றி சொல்கிற பாட்டு. ஏன்னா அதை எழுதினவர்களெல்லாம் யாப்பிலக்கணம் யாப்புரங்களை விருத்தி பாண்டவரும் சரி தான், யாப்புரங்களை காரிக பாண்டவரும் சரி தான். இந்த சிகுள் இலக்கணம் எழுதினவர்களெல்லாம் ஜைனர்கள். அதுக்கு உரை எழுதினவர்களும் ஜெயினர். அமிர்தசாகரர் குணசாகரர் என்று இவர்களெல்லாம். அதனால் அதில் இருக்கிற பாட்டு பூரா அருகதேவனுடைய தோத்திரமாக தான் இருக்கும். உதாரண பாட்டுக்குலாம் மதிநலன் அழிதரும் முழுமதி முக்குடை, முழுமதி போன்ற 3 குடைகளை உடையவன் என்று. அந்த குடையின் நிழலை அது அருகதேவன் தலைமையில தான் அந்த குடை இருக்கிறது. இது இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் சங்கரன் உச்சாயர் பரமசைவர். திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய தம்பிரான் சுவாமிகளிடத்தில் அவர் சிவதீட்சையை பெற்றுக் கொண்டவர். திருவாவடுதுறை ஆதீன புலவர்கள் ஒருத்தர் சங்கரன் உச்சாயர். அவர் தான் அந்த உரை எழுதினார். அவர் என்ன பண்ணிட்டாரு, அது சிவபாரமாக எழுதிட்டார். பாடினவர் பவனந்தியார், அவர் அருகதேவர் ஜெயன சமயத்தவர், அது பாடினார். இவரும் பொழுது உலகமே உருவமாயினான் அவ்வுயிர் இன்புறுவதே தான் இன்புறுவதாகலின் அக்கடவுள் முடிமேல் நடத்தும் கொடையை முச்சகத்திற்கும் நிழலை செய்யும் வேண்டும் அப்படின்னு பதச்சாரன். உலகமே உருவமானவன் அவன், உலகத்துக்கு உயிராக இருக்கிறவன் அவன், உலகு அவனிடத்திலிருந்து தோன்றி ஒடுங்குகிறது, உலகை கடந்திருக்கிறவன் அவன், எல்லாம் உலகுக்கும் அவனுக்கு விஸ்வாதிகன், விஸ்வரூபி, விஸ்வன், விஸ்வ ஆன்மா என்றெல்லாம் ஸ்தோத்திரங்களில் நமக்கு வரும். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் முதல் ஸ்தோத்திரம் விஸ்வம். சிவ சகஸ்ரநாமத்திலையும் அது வரும். இது இந்த மந்திரங்களை பார்த்தால் என்ன தெரிகிறது, நீயே ஞாங்கனும் உறைவோன், எல்லா இடங்களிலேயும் உரைகின்றவன், அதை அறியலாம் அல்லவா? அதோ உபநிடதங்கள் சொல்லுகிற இந்த விஷயங்களை எல்லாம் சரியா படித்து விட்டால் சிவபரம்பொருள் தான் எல்லா உயிருடை பொருள் உயிரற்ற பொருள்கள் ஆகிய எல்லாவற்றிலேயும் இருந்து அவற்றை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதான் அனைத்தினும் பிரமந்தனுக்கு அதிஷ்டானம் வரையும் மந்திரங்கள். எல்லா பொருளிலேயும் பிரம்மத்துக்கு அதிஷ்டானம் இருக்கிறது என்றார். ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்காரு. பொன் தாடியோடும் பொன் கேசத்தோடும் நகமுதல் முழுவதும் பொன் வண்ணராகியும் சூரியனால் அலர்த்தப்பட்ட 2 தாமரை போலும் விழிகளும் உடையவர் இந்த சூரியன் நடுவின் உள்ள பொன்வண்ணராய புருடர். தைத்திரிய உபநிஷதத்தில் இந்த விஷயம் வருகிறது. அந்த உபநிஷத ஸ்லோகத்தை போட்டு அதனுடைய பொருளை எழுதியிருக்கிறார். பொன்மன்னர்ன்றார். ஸ்லோகம் என்ன சொல்லுவது, பொன்னைத்தான் சொல்லுவது. பொன் தாடியோடும் பொன் கேசத்தோடும் நகம் முதல் முழுவதும் பொன்வண்ணராயும் சூரியனால் அலர்த்தப்பட்ட 2 தாமரை போலும் விழிகளும் உடையவர் இந்த சூரியன் நடுவன் உள்ள பொன்வண்ணராய புருடர். இந்த புருஷன் என்பது சிவபெருமானைத்தான் குறிக்கும். ஏனென்றால் திருமால் பொன்வண்ணர் அல்ல. பொன்வண்ண தந்தாதியில் முதல் பாட்டு என்ன, பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஏனி பொலிந்திலங்கம் இன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வேஷடை வெள்ளிக்குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆள்விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய எந்திழைக்கே. பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஏன் நெருப்பு மூல இருக்கக்கூடிய உடம்பு அவருக்கு சிமனனு நாமன் தனக்கே உடைய செம்மேனி அம்மான்னா உங்களில் செவ்வன் என்று தானே என்ன சொல்லுகிறோம். நாம
செம்பொண்ணுக்குத்தான் ஆடகம்னு பேர். ஆடகம், சாம்பூனதம், கிளிச்சிறை, சாதரோகம் என்று 4 வகையான பொன்கள் இருக்கிறது. செம்பொன், வெண்பொன், கரும்பொன், பசும்பொன். நாலு விதமான பொன். சாதரூபம் என்று சொன்னால் அது வெள்ளை. சாம்பூனதம் என்று சொன்னால் அது கருப்பு, நாவல் பழம் போல இருக்கிறது. கிளிச்சிறை என்று ஒரு பொண்ணு இருக்கு, அது பச்சை. ஆடகம் என்று இருக்கிறது, அது சிவப்பு. அதை வச்சுதான் பித்தலாட்டம். பித்தலாட்டம்னா பித்தளைய ஆடகமாக காட்டி ஏமாத்திரம்ன்றது அர்த்தம். ஏண்டா பித்தலாட்டம் பண்ற அப்படின்னா, பித்தளையை ஆடகமாக காட்டி நல்லா தேய்ச்சி விட்டு பளபளப்பாக்கி பவுன்னு சொல்லி ஏமாற்றி விடுறாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய நடக்குது. அதுதான் பித்தலாட்டம் என்ற சொல்லினுடைய மூலம். பித்தளையை ஆடகமாக காட்டுதல், இது ஏமாத்திரம். ஏமாத்திர விஷயங்கள்லாம் எப்படி வரும்னா, எனக்கு ஒன்று நீ குல்லா போட வேண்டாம், நீ ஏமாத்துறதுக்கு. எனக்கு காது குத்த வேண்டாம், ஏற்கனவே குத்தியாச்சு, எனக்கு நாமம் போடாதேன்னு. இதெல்லாம் ஒரு ஆளை வேற ஆளை மாத்துறதுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் வந்த காலத்தில் வந்தது. இந்த துபாய்க்கூர் வேலைகள் நடக்கிற போது வருகிற வார்த்தை அது மாதிரி ஒண்ணுதான் பித்தலாட்டம் பண்றான். பித்தளை ஆடகம். ஆடகம் என்பது செவ்வு நிறத்துக்கு இருக்கும், சிவப்பார் தான். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் நீ ஆடக மதுரை அரசிய போற்றி. இது சாந்தோக்கிய உபநிடதம் முதற் பிரபாடகம் 6ஆம் கண்டத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது பொன்வண்ணர் தான் பொன்வண்ணராக இருக்கிறார் சூரிய நடுவிலே பிரம்ம பொருளானதுன்னு சொன்னா, அப்படி இருக்கிறவர் யாரு? சிவபெருமான் தான். அதுல ஒரு சந்தேகமே இல்லையே. உபநிடதத்தின் மூலமாக இவ்வளவு தெளிவாக சூரிய மண்டலத்திலே நடுவிலே பொன்வண்ண மேனியராக பிரம்மப்பொருள் விளங்குகிறதுன்னு சொன்னா, அது சிவபெருமானைத்தான் குறிக்கிறது என்பது உடன் கூட தெரியுமே. இது கூட தெரியாம பண்ணிட்டு மூடத்தனமா சொல்லிட்டு இருக்காங்களேன்னு கேட்கிறார். பொன்வண்ணன் சிவபெருமானே என்பதை நமோ ஹிரண்யபாகவே ஹிரண்ய வர்ணாய ஹிரண்ய ரூபாய ஹிரண்ய பதையேம்பிகாபதையே மாபதையே பசுபதையே நமோ நமக. இது தைத்திரிய உபநிடத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை. இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நமோ ஹிரண்ய பாகவேன்னா, பாகுன்னா தோல், இரண்ய பாகுவேன்னா பொன் தோளை உடையவர். ஹிரண்ய வர்ணாய ஹிரண்ய ரூபாய ஹிரண்ய பத அம்பிகாபதையே மாபதையே பசுபதியே நமோ நமக. பசுபதி அப்படின்னு சொன்ன உடனே சரியா போகும், அது சிவபெருமான் தான். தைத்திரிய உபநிடதம் இதை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. புற்றோல் உடையவருக்கு, பொன்வண்ணருக்கு, பொன்வடிவினருக்கு, பொன்னுக்கு இறைவருக்கு, அம்பிகாபதிக்கு, உமாபதிக்கு, பசுபதிக்கு நமஸ்காரம் எனவரும் தைத்திரிய அருண சாகை நாராயண மொழிகளினாலே இதை புரிந்து கொள்ளுங்கள். பிருகதாரண்ய உபநிடதத்தில் 5ஆம் அத்தியாயத்தில் 7ஆம் பிராமணத்தில் வருகிற விஷயம், எவன் சூரியனுக்கு வேறானவனாய் சூரியனுக்கு உள்ளே இருப்பவனோ, எவனுக்கு சூரியன் சரீரமோ, எவனை சூரியன் அறிந்திலனோ, எவன் சூரியனுக்கு உள்ளே இருந்து கொண்டு அவனை இயக்குகின்றானோ அவனே ஆன்மாவின் அந்தர்யாமி அமிர்தன் என்று சொல்லுகிறது. யார் அப்படி இருக்கவன்? அமிர்தன் என்கின்ற வார்த்தை சிவபெருமானுக்கு உரியது என்பதை முன்னாலேயே நம்ம படித்தோம். இது உபநிஷதங்களை வைத்து நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிற பொழுது சிவபெருமான் தான் சூரிய மண்டலத்தில் இருக்கிறவர்
எல்லா பொருளிலேயும் சிவபெருமானுடைய தன்மை நிறைந்திருக்கிறபடியினால்தான், அது அதிஷ்டானம் இருக்கிறபடியினால்தான் அந்த பொருளினுடைய இயக்கம் இருக்கிறது. ஆகவே அவர் கலவாத பொருள் எதுவும் இல்லை அப்படின்றத நாம் தெரிந்து கொள்வோம். எவ்வளவு தூரம் உபநிஷத வாக்கியங்களை எல்லாம் எடுத்து போட்டு அதை விளக்கி ஆராய்ச்சி பண்ணுறதுன்னா அது எவ்வளவு விஷயமா இருப்பாங்க. அவர் வடமொழியில அளவு கடந்த தேர்ச்சி பெற்றவர் பாம்பன் குணூர்தாஸ் சுவாமிகள். அவருடைய பரம சிஷ்யர் இதுக்கு உரை எழுதினவர். அதனால் அவர்கிட்ட எல்லா உபநிஷத வாக்கியங்களையும் கேட்டு எல்லாத்தையும் வச்சு நாம் படித்ததை அவர்கிட்ட கேட்ட பாடங்களையெல்லாம் வச்சு எழுதியிருக்கார். அந்த உரை பாட்டை அவர் சொல்லிட்டு போயிட்டாலும் கூட வடமொழியில் அப்பைய தீட்சிதர் சுலோகத்தை எழுதியிருக்கார். அதை சிவஞான முனிவர் தமிழில் மொழிபெயர்த்தார். அப்பைய தீட்சிதர் அவர் வடமொழியில் பேரறிஞர் 104 புத்தகங்கள் எழுதினவர். அவருக்கு தனக்கு சிவபெருமானிடத்தில் உண்மையான பக்தி இருக்கிறதான்னு ஒரு சந்தேகம். இவ்வளவு எழுதினவர் அவருக்கே அந்த சந்தேகம் உண்டாச்சு. அதனால ஊமத்த விதைகளை தயார் பண்ணி ஒரு பொட்டலத்தில் கட்டி வைத்துக் கொண்டு சிற்றர்களை கூப்பிட்டார். சிற்றர்கள் கையில் அந்த பொட்டலத்தை கொடுத்துட்டு, இதை என்ன செய்ய போகிறேன், நான் சாப்பிட போகிறேன், சாப்பிட்ட உடனே எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும், பைத்தியம் பிடிக்கிற நேரத்தில் நான் என்னென்னலாம் பேசினேன்றது பூராத்தையும் பக்கத்தில் இருந்து எழுதி வையுங்க. அதுக்கு பிறகு இவ்வளவு நேரம் கழித்து இந்த பொட்டலத்தில் இருக்கிற மருந்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா என் பைத்தியம் தெளிஞ்சிடும். எதுக்காக இது சோதனை பண்ணாரு? தன்னுடைய அறிவுத்திரிவு ஏற்பட்ட பிறகும் கூட சிவபெருமானோடு தனக்கு தொடர்பு இருந்து கொண்டு இருக்கிறதா அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். நம்ம காலத்து பசங்களாக இருந்தால் கொடுத்தா இப்படியே இருந்துவிட்டா நல்லது. ஞாபகமா வைத்தியம் தெளிகிற மருந்தை கொடுக்க மாட்டான். அவரு அதை சாப்பிட்டாரு. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அந்த மாற்று மருந்தையும் கொடுத்தார்கள். தெளிந்தது. அதுவரையிலும் பேசினது பூரா சித்திரல் பக்கத்தில் இருந்து அவர் பாடிய பாடல்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாங்க. 500 ஸ்லோகம் எழுதியிருக்கார். அந்த நூலுக்கு பெயர் உன்மத்த பஞ்சாசத். உன்மத்தம் பித்தம் பிடித்த பொழுது எழுதிய பஞ்சாசத், பஞ்சசதம். சதம்னா 100, பஞ்சாசத்துன்னா 500. 500 ஸ்லோகங்கள் எல்லாம் சிவபெருமானிடத்தில் சிவபெருமானுடைய அலங்காரத்தை சொல்லுகிறார். அது மாதிரி இவருக்கு நடராஜ பெருமானுடைய குஞ்சித பாதத்தை பற்றி 500 ஸ்லோகம் எழுதியிருக்கார். குஞ்சித பாதாங்கிரி ஸ்தவம். யார்? உமாபதி சிவன். இவங்களெல்லாம் வடமொழியில மிகுந்த விற்பனர்களாக இருந்த காரணத்தினால அதுலேயும் சிவபெருமானிடத்தில் அளவு கடந்த பக்தி. வேற எந்த வேலையும் இல்லை. சிவரை எப்பொழுதும் இடையறாத நினைகின்ற சிந்தை உடையவர்களாக வாழ்ந்தவர்கள். அப்ப இந்த உபநிடதங்களை எல்லாம் எடுத்து இந்த மாதிரி பாம்பன் சுவாமிகள் அந்த மாதிரி 108 உபநிடதத்தையும் படித்து அந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்து அவருடைய சதானந்த விருத்தியிலெல்லாம் அதெல்லாம் எடுத்து காமிச்சிருக்காரு. நீ படிக்கிறவர்கள் இல்லை, புத்தகம் கிடைக்கிறது, ஆனாலும் இன்னைக்கு யாரும் படிக்கிறது. தனி மனிதர் இவ்வளவு பெரிய ஆற்றலோடு இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியுமா என்பது ஒரு ஆச்சரியம். இவ்வளவு படிச்சிருக்க முடியுமா ஒருத்தரன்றது அப்படிலாம் நினைக்கிறோம். உன்னிதம் ஏற்படக்கூடிய அளவு தகத்தில் இறைவனுடைய கருணை தான் காரணம். ஐம்பெரும் பூதம், ஈசுடர், ஆன்மா அன்றி வேறு உலகிலை. உலகம்னா என்ன? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், ஆன்மா. இதானே உலகம். நீ எதை சொன்னீங்கனாலும் அதில் அடங்கிடும். இதை வச்சுத்தான் தயார் பண்ணுறாங்க எந்த பொருளும். நீங்கள் செல் வச்சுருக்கீங்கன்னா அது ஒன்று தனி இல்லை. அதுலேருந்து நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் தான் வரும்.
இந்த பொருள்களின் மூலமாகத்தான் மற்ற பொருளெல்லாம் உண்டாகிறது. ஆகவே இந்த தவிர வேற ஒன்றும் உலகத்தில் கிடையாது. அதுதான் சொல்றார், ஐம்பெரும் பூதம், இருசுடர், ஆன்மா அன்றி வேறு உலகிலே அவைதான் உன்பெரு வடிவம் எனப்படும் என்றே. இது எட்டம் உன்னுடைய பெருவடிவம், விஸ்வரூபம். முருகப்பெருமான் ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறாரு சூரபத்மனுக்காக. என்றால் சூரபத்மன் போர் செய்கிற காலத்திலே காற்றாய் வருவான், கனலாய் வருவான், மேகங்களாக வருவான். இந்த மாதிரி எல்லாம் பல வடிவங்களை எடுத்து ஆட்டமெல்லாம் ஆடினோம். இது இந்த ஆன்மா காரியம். எத்தனை பிறவிகளை கழுதியா பிறக்குது, குதிரையா பிறக்குது, இந்து மனுஷனா பிறக்கிறது, எத்தனை வடிவங்களை எடுக்கிறது இந்த ஆன்மா. நாம் என்ன ஒரு வடிவமா எடுக்கிறோம்? பெர்மனண்டா இதே வடிவத்தோட இருக்கிறதா இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா அது மாதிரி விடுறது இல்லையே. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே. எல்லாருக்கும் மனசுல இருக்கும். ஒரு நாள் திருவள்ளுவர் அது சொல்றார், டெய்லி ஷிஃப்ட் கேலண்டரை வச்சுக்கிட்டு திருவள்ளுவர் ஒவ்வொரு நாளும் அந்த டெய்லி ஷீட் கேலண்டரில் போய் தாளை கிழிக்கிற பொழுது நாம் தெற்க பார்த்து நடந்துக்கிட்டே இருக்கோம்னு அர்த்தம். இன்னும் 10 அடி முன்னால் போயாச்சு யவனை நோக்கி. எல்லார் மனசுலையும் அது இருக்கும்னா அப்போ இறை நினைப்பு அவர்களை விட்டு போகாது. இறப்பெனும் மெய்மையை இன்மை யாவர்க்கும் மறப்பெனும் அதனின் மேல் கேடு மற்றுண்டோ. இறப்பு என்பது நமக்கும் உண்டு அப்படின்றது நினைக்கிற அதை மறந்துட்டான்னா அதை விட கெடுதி வேற எதுவுமே அவனுக்கு வாழ்க்கையில் கிடையாது. அது ஞாபகம் வச்சுட்டே இருந்தான்னா பல தப்புகளை செய்ய மாட்டான். சாகப்பூர்வம் ஏன் இது மாதிரி அவனை பாடித்து பார்த்து அவன்கிட்ட சொத்தை பிடிச்சி அவனை கொலை பண்ணி இவனை கொலை பண்ணி இவனுக்கு போய் சொல்லி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவானே. நான் சாரம் தானே, நான் என்ன நிரந்தரமாக இருக்க போகிறேன். அதைத்தான் அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார் கம்பர் சொல்லும்போது, இறப்பெனும் மெய்மையை இம்மை யாவர்க்கும் மறப்பெனும் அதனின் மேல் கேடு மற்றுண்டோ. துறப்பெனும் தெப்பமே துணை செய்யாவிடில் பிறப்பெனும் பெரும்பதம் கடக்கலாகும். துறப்புன்னா நீங்கள் காட்டுக்கு போகிறதில்ல. முக்கால்வாசி பேர் வீட்டில் புண்டாட்டிக்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிடுறோம். அந்த அம்மா போய் கேட்டா எல்லாம் போவாருங்க, அடுத்தபடி வந்துடுவார். இந்த மாதிரி துறவல்ல. மனசு வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் கூட, குடும்பத்தோடு இருந்து கொண்டிருந்தாலும் கூட, செய்யக்கூடிய கடவுளை செய்தாலும் கூட மனம் அதனில் சதவோடி உள்ளத்துறவுடையான். வெளியில துறவா இருக்கிறது தான் அது வேஷம். பல பேருக்கு அது உண்மையா சாத்தியம் இல்லை. ஆனால் மனசு பக்குவப்பட்டு போச்சுன்னா வீட்டில் இருக்கிற பொழுது எல்லாவற்றோடும் ஒட்டியும் ஒட்டாமலும் சில பேர் சொல்லுவாங்க, இருக்கிற என்னங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கு, குடும்பமெல்லாம் சௌகரியமாக போகிறதா அப்படின்னு விசாரிங்க. நான் என்னங்க முருகப்பெருமான் மயில்வாரத்தை உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கேன் வீட்டில் அப்படின்னு. இல்லையா முருகப்பெருமான் மயில்வாகனத்தில் இருக்கிற மாதிரி இருக்காரு. மயில்வாகனம் தூரப்பெருமை. எந்த நேரம் இந்த ஆணவம் கிளம்புமோ அது மேலே இவர் உட்கார்ந்துருக்காரு. ஒருவேளை அவன் ஏதாவது விஷமத்தனம் பண்ணினான்னா டக்குன்னு கீழே குதிச்சுடணும். அதனால்தான் முக்காவாசி மயில் வாகனத்தில் 2 பக்கமும் காலை போட்டு உட்கார்ற மாதிரி செய்ய மாட்டான். ஒரு சைடில் நாங்கள்லாம் 2 வீலரில் உட்காந்து போகிற மாதிரி.
ஏன்னா ஏதாவது நான் கொஞ்சம் சொல்லலாம், அவர் என்னாவது ஆகட்டும், அவருக்கு இதுதான் சொல்றாரு. எங்க ஊர்ல மயிலத்துல வெள்ளி மயில் ஒண்ணு இருக்கு, தங்க மயில் ஒண்ணு இருக்கு. தங்க மயில்ல அது இந்திர மயில் என்று சொல்லுவாங்க. ஜனங்கள் சொல்றது அது மாதிரி. அதுல ரெண்டு பக்கமும் காலை போட்டுட்டு இப்படி உட்கார்ந்துருப்பாரு. எதிர்க்கு அந்த மயிலினுடைய அழகு எதிர்க்கு, பின்னால அந்த தோகை அப்படின்னு நடுவில் உட்கார்ந்துருப்பாரு. சடக்குன்னு இறங்க முடியாது இல்லையா? இந்த மயில் உதவி பண்ணினால்தான் அதை விட்டு பொறுமையா இறங்க முடியும். அதே வெள்ளி மயில் இருக்கிறது அங்கே 7ஆம் நாள் வெள்ளி மயில் தான் பிரம்மோற்சவத்தில். அந்த வெள்ளி மயிலில் சைடில் உட்காந்துருக்கும். அந்த மயில் இப்படி இருக்கும், இந்த பக்கத்தில் அந்த மயிலுடைய அழகு இருக்கும், இந்த பக்கத்தில் அந்த தோகை இப்படி இருக்கும். அது நடுவில் ஒரு இப்படி நேர காலத்து நேரம் தொங்க பொண்ணு உட்காந்துருப்பாங்க. ஏதாவது குறும்புனா டபக்குன்னு நின்றுக்கலாம். உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை போல். அதைத்தான் சொல்கிறாங்க. முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் இருக்கிற மாதிரி நான் இந்த வீட்டில் இருக்கேன். எந்த நேரம் விட்டாலும் விட்டு போடுவோம். விட்டியும் ஒட்டாமலும் ஆழ்கின்றோம். ஐம்பெரும் பூதம் இருசுடர் ஆன்மா அன்றி வேறு உலகிலை. இந்த எட்டை தவிர வேற உலகம் எதுவும் கிடையாது. உலகம் என்று சொன்னால் இந்த எட்டாதான் அதை பார்ப்போம். அவைதான் உன்பெரு வடிவம் எனப்படுவன்றி. இந்த எட்டும் உன்னுடைய பெருவடிவம் இல்லையா, விஸ்வரூபம் இல்லையா? அப்படித்தான் முருகப்பெருமான் விஸ்வரூபம் எடுத்து காமிச்சான். இவ்வளவு வடிவங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறாயே, இவ்வளவு காலம் உன்னுடைய வடிவங்களை எல்லாம் காட்டினாய் அல்லவா, நான் என்னுடைய வடிவத்தை உனக்கு காட்டுறேன், அதையும் கொஞ்ச நேரம் பாருங்க. வடிவத்தை எடுத்துட்டாரே தவிர அந்த வடிவத்தை பார்க்கிறதுக்கு அவனால் முடியல. அதுக்காக அவனுக்கு ஒரு கண்ணையும் கொடுக்கிறார், பார்க்கறதுக்காக அவனுக்கு ஒரு விழிகளையும் கொடுக்கிறார். அந்த விழிகளின் மூலமாக அவன் பார்க்கிறான். மேலிருந்து கடைசியா என்ன அசுரன் இல்லையா, நிமிந்து தானே பார்த்துட்டு இருப்பான், குனிஞ்சு போக மாட்டானே கோயிலுக்கு. அசுர குணம் உள்ளவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, நேராக சாமியை பார்க்கணும். அடியார்களாக இருக்கிறவங்க குனிஞ்சு தான் போவாங்க. முதல்ல அவர்களுக்கு திருவடி தான் இருக்கு. அதனால இவன் மேலேருந்து பார்க்குறான். முழுமதி அன்னாறு முகங்களும் நான்காகும் விழிகளினருளும் வேலும் வேருள படையின் சீரும் அழகிய கரம் ஈராரும் அணிமணி தண்டையார்க்கும் செழுமலர் அடியும் கண்டான். கடைசியில் திருவடியில் அடியார்களாக போனால் முதல்ல சேவடியை பார்ப்பார்கள். இந்த திருவடி யாருடைய திருவடி என்று அப்படி மேலே பார்க்கிற பொழுது அப்படியே போனால் மேலே சேவல் கொடி உயரத்தில் இருக்கும். அதான் பூந்தொகையில் தாமரை உரையும் காமரி சேவடி பவழத்தன்ன மேனி திகழொளி குன்றியைக்கும் உடுக்கை குன்றிமணி போல செக்கச்சவந்த ஆடையம் குன்றின் நெஞ்சு வகை எறிந்த செங்குடர் உடுவேர் சேவலங்குடியோன் காப்ப. இப்போ காலிலிருந்து முடிவரை போகிறார். அது அன்பர்கள் இறைவனை வழிபடுகிற பொழுது திருவடி தொட்டு திருமுடி வரை பாதாதி தேசமாக வழிபாடு செய்வார். வன்பர்கள் நிமிந்தேதான் போவான், நான் சாமியா பார்த்துடலாம். அதனால அவன் போன உடனே நேரம் முகத்தை தான் பார்ப்பான். முகத்திலிருந்து பார்த்துட்டு அப்புறம் இந்த முகத்துக்கு இருக்கிற மார்புக்கு திருக்கரங்களை பார்த்து விட்டு அதுக்கு பிறகு இடுப்புக்கு அப்புறம் திருவடிக்கு வருவான். கடைசியில் திருவடிக்கு வருவான். அந்த திருவடியினிடத்துல வந்த உட்பாடு அவனுக்கு ஒரே திகைப்பாய்ப்பு. 1000 கோடி காமர் அழகலாம் திரண்டொன்றாகி மேயினேனும் செவ்வேள் விபலமாம் சரணந்தன்னின் தூய நெல்லெழிலுக்கு ஆற்றாது என்றின் இணைய தொல்லோன் மாயிரு வடிவிற்கெல்லாம் ஓமன் யார் வகுக்கற்பாரார். இந்த திருவடி ஒண்ணுக்கு உமை சொல்லவே முடியல. 1000 கோடி காமர் அழகலாம் திரண்டு 1000 கோடி. இதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரண. இப்போல்லாம் பேப்பரில் தானே 1000 கோடி கோடி லட்சம் கோடி 1000 கோடி மன்மதர்களுடைய அழகையெல்லாம் திரண்டு ஒன்றாக்கினால்
அந்த அவ்வளவு அழகையும் சேர்த்து ஒண்ணாக்கினாலும் முருகப்பெருமானுடைய திருவடி அழகிற்கு அது ஈடாகாது. அப்படின்னா இவனுடைய வடிவம் பூராத்துக்கும் எதை யோமி சொல்ல முடியும்? திகைக்கிறான். அப்படி பார்த்து கொண்டே வருகிற பொழுது அந்த உருவத்தில் முருகப்பெருமானுடைய விஸ்வரூபத்தில் அந்த கட்டவரில் இருக்கின்ற மயிர் நுனையில இவன் ஆளுகிற 1008 அண்டமும் இருக்கிறத பார்க்கணும். எவ்வளவு அண்டங்கள் இருக்கிறது மாணிக்கவாசகர் சொல்றாரு. இதுல அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் 100 கோடியின் மேற்பட விதிந்தான. இன்னைக்கு அது விஞ்ஞானமானது ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு ஒத்துக்கொள்ளும். இது மாதிரி அண்டங்கள் 100 கோடியும் அதற்கு மேலும் என்று அதே வார்த்தை தான். திருவாசகம் படித்தவங்க இல்லை, அவங்க விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலமாக கண்டு 100 கோடியும் அதற்கு மேலும் இருக்க வேண்டும். வானவெளியிலே இது மாதிரி அண்டங்கள் இன்னும் அவ்வளவு இருக்கிறது. இவனுடைய 1008 அண்டங்கள், அந்த 1008 அண்டங்களும் கால் பெருவிரலினுடைய ஒரு மயிரினுடைய முனையில இருந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தான். பெருமானின் மெய்யும் அகிலமும் இருப்பதம்மா. பெருமானுடைய திருமேனியில தான் இந்த உலகம் பூரா இருக்கிறதா? என்ன மடை! இத்தனையோ பேர் சொன்னார்கள். பாலம் என்று இருந்தேன், சின்ன பையன்தானேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்நாள் பரிசுவை உணர்ந்தேன். இவனுடைய உண்மையான தன்மையை நான் உணராமல் போய்விட்டேன். மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூல காரணனாய் நின்ற மூர்த்தி அன்றோ. அப்ப வியக்கிறான். தன்னுடைய 1008 அண்டங்களும் கால் பெருவிரல் நுனியில் இருக்கிறதுனா நாம் என்னமோ 1008 அண்டங்களுக்கு அதிபதினு இவ்வளவு திமிர் பிடிச்சு கடந்தமே. இந்த சூரபுத்தன் கதையை கேட்டால் இப்போ 1000 கோடி 2000 கோடி சேர்த்து வச்சிருக்கிறவனெல்லாம் வெக்கப்பட வேண்டிய காரியம் இல்லையா? இவனுடைய பாட்டம் பூட்டனா இருக்கிறவன் அவன் சூரபுத்தன். அவ்வளவு சொத்து இருந்தும் கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது இறைவனுடைய சர்வ சிருஷ்டியிலையும் இது மாத்திரம் தனியா பிரித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, பெரிய விஷயமே கிடையாது. அது இதை பெற்றுவிட்டதுனாலே ஒரு பெரும் செருக்கடைந்து அதிக்கிரமங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தேனே என்று அவன் வெட்கப்படுறான். ஆனா கடைசியில் அவனுக்கு ஒரு திருப்தி. என்னதான் இருந்தாலும் வேற ஒரு நன்மை செய்தார்கள், ஆனால் அது நல்லதே ஆயிற்று. இல்லை என்றால் இந்த மாதிரி ஒரு காட்சியை விஸ்வரூபத்தை நான் பார்க்க முடியுமா? தேவர்களை சிறையிலிருந்து விட்டுவிடு, தேவர்களை சிறை பண்ணாதே என்று சொன்னார்கள். இந்த தேவர்களை சிறை பண்ணினாலே தான் மூலமும் முடியும் இல்லாத மூர்த்தியை நான் நேரே பார்க்கக்கூடிய இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். பக்தர்களாக இருந்தால் பணிந்து போகலாம், சக்தர்களாக இருந்தால் துணிஞ்சு போகலாம். இல்லை என்றால் எப்படி பார்க்க முடியும்? அதைத்தான் இங்க சொல்றார். எல்லாம் உன்னுடைய வடிவம் அப்படின்னு சொல்லிட்டா ஓர்ந்துள்ளவர்க்கு இங்கு அது தன்னால் எம்பிரான் நீயே, எம்பிரான் நீயே. ஆராய்ச்சி பண்ணுகிறவர்களுக்கு நீதான் எம்பிரான், உனக்கு மேல யாரும் இல்லை என்பது நன்றாக தெரியுமே. நிறை அதிஷ்டாதா, அதிஷ்டாதான்னா எல்லாவற்றோடும் இருந்து அதிஷ்டித்து அதை செலுத்தக்கூடியவனாக இருக்கிறவன் நீதான், வேறு யாரும் இல்லை என்பதற்கு ஐயம் உங்களதோ? சந்தேகமே இல்லையே. ஏனென்றால் 8 வடிவங்களாகவும் இருக்கிறவன் நீதான். இந்த 8க்குள்ள உலகம் பூரா அடங்கி போச்சு. இது தவிர வேற ஒண்ணுமே உலகம் இல்லை. இந்த 8ஆகவும் நீதான் இருக்கிறாய் என்று வேதத்திலையும் உபநிடதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்று தெரிகிற பொழுது நீதான் எல்லாத்திலேயும் அதிஷ்டித்து நின்று அவைகளை செலுத்திக் கொண்டிருக்கிறாய் என்பது நிச்சயமாய்விடுகிறது. இவ்வளவு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயத்துல பம்பராம் மூர்க்க பேய்கள் தான், வம்பு பிடிச்சவனா இருக்கக்கூடிய இந்த மூர்க்க பேய்கள் இருக்கிறது, இது மயக்கால் மாறுபாடு உற இதற்றுதல். அண்ட குழந்தை போய் வெறியேறி எதையோ பைத்தியக்காரத்தனம் உளறின்னு இருக்காங்க இந்த மூர்க்கர்கள், மூடர்கள். ஆதாரபூர்வமாக வேதங்களிலேயும் உணர்த்துகளையும் சொல்லுகிற விஷயங்களை எடுத்து சொல்லி ஆதாரபூர்வமாக
அதை நமக்கு விளக்கி காண்பித்து, இதனாலே பரபிரம்மமாகிய சிவபெருமானை தவிர வேறு எதுவும் இல்லை. எல்லாவற்றிலும் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் செலுத்தி கொண்டிருக்கிறவனும் அந்த பெருமான் தான் என்பதை வேத மொழிகள் விளக்கி நிற்கவும் கூட இந்த விவரம் தெரியாமல் பிதற்றுகிறார்களே சில பேர். இந்த வம்பர்களுக்கு என்ன பதிலை சொல்லுவது? நம பார்வதி பதையே இன்றாடுமாய் மக்கள் தெய்வாய்